ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா இல்லை கோதுமை மாவு நீங்கள் எதனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்காக செய்கிறீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு வேர்க்கடலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் முழுசாக சேர்க்குறப்போ அது வாயில் கடிப்படுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக முழுசாக சேர்த்து பாருங்கள். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு எண்ணெயை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ண வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த எண்ணெயை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயை நல்லா சேர்த்துட்டு எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்க போகிறோம். சோடா உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அடைக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணிப்போல அந்த அளவுக்கு பதத்தில் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அடைக்கெல்லாம் ரெடி பண்ணுற பதத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு கையிலே கூட தட்டிக்கலாம். சன்னமாக தட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். நீங்கள் அழகர் கோயில் தோசை அந்த மாதிரி சன்னமாக நீங்கள் பார்த்து தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக வச்சுருக்கேன். மிதமான சூடில் உள்ளே சேர்த்து நல்லா வேக வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் தடிமனாக தட்டுறீங்கன்னா நடுவில் குட்டியாக வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. மிதமான சூடில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒன்று ஒன்றா நான் சேர்த்துக்கிறேன். குட்டி பாத்திரம் வச்சுருக்கனால நீங்கள் பெரிய பாத்திரம்னா 2-3 பீஸ் கூட நீங்கள் சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். ஒரு வடை வேகிறதுக்கு 7 நிமிஷம் கிட்ட ஆகலாம். சரி, நீங்கள் பார்த்து பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ எல்லா வடையும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து கார சட்னியோடையோ தேங்காய் சட்னியோடய சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு காஃபியோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை பாய்.